Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது Ultimatefocustamil and இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் இமேஜை எப்படி ஒரு பென்சில் ட்ராயிங்காக வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தான வீடியோலாம் கிடையாதுங்க, ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நார்மல் இமேஜ் வந்து பென்சில் ட்ராயிங்கை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு 2 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நார்மல் இமேஜ் வந்து எப்படி பென்சில் ஸ்கெட்ச் ஆர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்னொன்று மொபைல் கேமரா மட்டுமே யூஸ் பண்ணி மேனுவலாக வந்து நம்ம எப்படி வந்து ஒரு இமேஜ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ Voilà அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார்ட்டூன், மல்டிவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட், அவதார், ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படின்னு நிறையா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மை ஸ்கெட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதிலேயே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அப்படி இல்லை அப்படின்னா கார்ட்டூன், மல்டிவர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், கேலரி வந்து ஓப்பன் ஆகும். எந்த ஃபோட்டோஸை பென்சில் ஸ்கெட்சாக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமேஜை. அண்ட் கிராப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஆட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். அந்த ஆட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான எஃபெக்ட் எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துல காட்டும். எந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போ வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆகி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆட் வந்து ரன் ஆகுது. தென் இந்த ஆடு முடிஞ்சோடனே இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அதோடைய எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா சின்ன ஆட் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ விளம்பரங்கள் பார்க்குறதுனால நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்டையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, வாட்டர் கலர், பென்சில் ஸ்கெட்ச், ஃபேண்டசி அப்படின்னு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பென்சில் ஸ்கெட்ச் தான் தேவை. ஜஸ்ட் அதை வந்து கொடுத்துக்குவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் ஆட் வந்து ஷோ ஆகுது. கீழே க்ளோஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் திரும்பவும் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும். ஸோ இதோடைய ப்ராசஸ் முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 seconds வந்து டைம் எடுக்கும். தென் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான பென்சில் ஸ்கெட்சை வந்து ஏஐ மூலியமாக அதுவே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிடுச்சு. நீட்டாக வந்து நமக்கு பென்சிலே ட்ரா பண்ண மாதிரி அழகாக வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணாலும் பென்சில் ட்ராயிங்காக ஈஸியாக வந்து நம்ம வந்து மாற்றிக்கிற முடியும். தென் இந்த இமேஜை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேலரியில் சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே Voilà அப்படிங்கிற வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ வாட்டர் மார்க்கோடு தான் வரும். அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க. அண்ட் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டில் பிளர் அப்படின்னு இருக்கும், அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் லென்ஸ் பிளர் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் திரும்பவும் அதே வந்து பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்லைடர் வந்து ஓப்பன் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்லைடரை உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வந்து ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும் இந்த எஃபெக்ட்டு. நெக்ஸ்ட் மேலே இருக்க எரேசர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இன்வெர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இன்வெர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த வாட்டர் மார்க் மேலே ரஃப்பாக நீங்கள் வந்து இப்படி கையில் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா போதும், வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே வந்து சிம்பிள் தான்.
இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வந்து பென்சில் ஸ்கெட்ச் ஆர்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.